அருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தன்னிலே பருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து கோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சிந்தணிந்து வள்ளி கள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சிந்தணிந்து வள்ளி கள்ளு தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள்
கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாக்கு படை தன்னிலே பருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா அறிவுச்சுடர், ஆற்றல் ஞானி, அற்புத மேதை ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களே வருக வருக. மதுரையில் தன் திறமையை காட்டிய ஸ்ரீ ராகவேந்திரர் இங்கு உங்கள் அறிவாற்றலை பரிசோதிக்க வந்திருக்கின்றார். நெல்லால் சிறந்த தஞ்சை இன்று சொல்லாலும் சிறப்பதை இந்த அவை காண வேண்டும். ஆஸ்தான புலவர் அவர்களே, உங்கள் விவாதத்தை தொடங்கலாம். பூமியை காட்டிலும் சிறந்தவர் யார்? அன்னை. ஆகாயத்தை காட்டிலும் சிறந்தவர் தந்தை. காற்றை விட வேகமானது மனம். வேகத்தால் வளர்ச்சி பெறுவது நதி. பொருத்தமான பதில்கள். மனிதன் எப்போது ஆண்டவனாகிறான்? ஒருமை வரும்போது. அரசாங்கம் எப்போது அழிகிறது? நேர்மை இல்லாத போது. மனிதன் எப்போது உண்மையான மகிழ்ச்சி அடைகிறான்? ஆண்டவனை அறியும் போது. மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதது ஆண்டவனின் படைப்பு. எனது இறுதி கேள்வி, பிரம்மஞானியே, பிராமணியம் என்பது குலத்தால் வருவதா, ஒழுக்கத்தால் வருவதா, படிப்பால் வருவதா? படிப்போ குலமோ தேவையில்லை புலவரே. ஒழுக்கத்தால் உயர்ந்தவன் யாராக இருந்தாலும் அவனே பிராமணன். அறிவுக்கு விருந்தளித்த ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களுக்கு இந்த அவையின் சார்பில் சர்வகலா வித்தகர் என்ற பட்டத்தை சூட்டி பொன்னாடை போட்டுகிறேன். பரிசி, நான் பரதமாட இசை அறிந்த இந்த கனைவாளர் பாட வேண்டும். அந்த பாடலில் நான் முத்திரை காட்ட முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் சர்வகலா வித்தகர் என்ற பட்டத்தை சூட்டி பொன்னாடை போர்த்தலாம், பெருமை தரலாம். என் குருதேவரின் ஆசிகளுடன் இதை நான் ஏற்கிறேன் அரசே. சரியான போட்டி. இசைக்கலைஞர்களை வர சொல்லுங்கள். தேவன் தந்தது ஆடல் கலையே, தேவன் தந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே, தேவன் தந்தது. தேவன் தந்தது. மல்லிகையை
வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தன் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தன் வந்தாள். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோலா. முன்னழகும் பின்னழகும் பொன்னழகும் முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகும். கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ. குரல் வழி வரும் மணிமொழி ஒரு சரச பாஷையோ. சுரங்களில் புது சுகங்களை தரும் காருகேசியோ. சரி கம தகதிமி ச பத நிரி ச கம கரி கரி சமா கரி ஜ நிரி சனி த ப சா நி த ப தரிதம் 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 தரிதம். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. அரசே, இவரது பாடலுக்கு சிலைகளே எழுந்து ஆடுகின்றனவே. இவரது பாடலில் தெய்வ சக்தி இருப்பதை நாம் அனைவரும் உணர முடிகிறது. சர்வகலா வித்தகர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்குவதில் எந்தவித தவறும் இல்லை. ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் வாழ்க வாழ்க. தாத்தா தாத்தா நம்ம வீட்டுக்கு டிவி வந்திருக்கு தாத்தா. என்னது டிவியா? நம்ம வீட்டுக்கு எப்படி வருது? பணம் எங்க இருந்து கட்சுது? என்னடா இது நம்ம வீட்டுக்கு வந்த சோதனை? தாத்தா என்னம்மா? நம்ம வீட்டுக்கு சோஃபா வந்திருக்கு தாத்தா. அட, நம்ம வீட்டுக்கு சோஃபா வருதா? நிறைய விலை இருக்குமே. தாத்தா தாத்தா நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு தாத்தா. நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வருதா? அச்சச்சோ, என்ன நம்ம குடும்பத்துக்கு வந்த சோதனை? டே அருண், டே ரமேஷ், டே கிருஷ்ணா, இங்க வாங்கடா, இங்க வாங்க. இதெல்லாம் என்ன? டிவி, சோஃபா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வருது. அப்பா, டிவி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கோம், சோஃபா கிரெடிட்ல வாங்கியிருக்கோம், ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கோம்.
எல்லாம் இஎம்ஐ தான், ஈஸியா கட்டி முடிச்சிடலாம்ப்பா எல்லாத்தையும். என்னடா இது, கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கலாமா? கடன்ல வீடு மூழ்கிடாதா? அப்பா கடன் எல்லாம் பார்த்தா எப்படிப்பா கௌரவமா இருக்க முடியும்? கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வெத்தி கௌரவம் வாழ்க்கையை அழிச்சிடண்டா. நமக்காக வாழணுமே தவிர அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. அடப்போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் வியாக்கானம் பேசிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் அந்தஸ்து மாமா, அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மள மதிப்பாங்க. பேர பிள்ளைங்களா, இங்க வாங்க. இவனுங்கள நாம திருத்துவோம். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது, அம்மா உள்ளதும் நிலைக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது, மாமா நல்லது பிடிக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது, மாமா நல்லது பிடிக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, ஐயா குடும்பத்துக்காகாது. யானையை போலே போலையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. யானையை போலே போலையும் தின்னா ஜீரணமாகாது, ஐயா ஜீரணமாகாது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. தங்க சங்கிலி இரவல் வாங்குனா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா.
கிருஷ்ணனுக்காக இங்கே எதுக்காக? மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக இங்கே எதுக்காக? அம்மா இங்கே எதுக்காக? மாதர்கள் எல்லாம் கன்னிகளாக மாறணும் அதுக்காக, அப்பா மாறணும் அதுக்காக. கன்னிகளாக மாறணும் என்றால் பிள்ளைகள் எதுக்காக? ஐயா பிள்ளைகள் எதுக்காக? காதல் செய்த பாவத்துக்காக, வேறே எதுக்காக? அப்பா வேறே எதுக்காக? பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் கேள்வியும் பதிலும். பறவை எட்டனா தெருவு பத்தனா அதிகம் வெண்டனா கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. பறவை எட்டனா தெருவு பத்தனா அதிகம் வெண்டனா கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. தாத்தா தாத்தா நம்ம வீட்ல இருக்க டிவி யாரோ தூக்கின்னு போறாங்க தாத்தா. ஏய் ஏம்பா டிவி ஏம்பா எடுத்துட்டு போறீங்க? இஎம்ஐயே கட்டலங்க, அதான் டிவி எடுத்துட்டு போறோம். ஐயோ, அப்போ முன்பணம்? முன்பணமா? அது அவ்வளவுதான், காலி. அந்த பணமும் காலி தானா? தாத்தா தாத்தா நம்ம வீட்ல யாரோ சோஃபாவை தூக்கின்னு போறாங்க தாத்தா. தாத்தா தாத்தா நம்ம வீட்ல இருக்க ஃப்ரிட்ஜ் யாரோ தூக்கின்னு போறாங்க தாத்தா. ஐயோ, எல்லா பொருளும் போதே. எப்பா டிவி காரர, எப்பா ஃப்ரிட்ஜ் காரர, கொஞ்சம் நில்லுங்க. எவ்வளவு பணம் கட்டணும்? சார் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும் சார். 1.5 லட்சமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. இந்தாங்க உங்க பணம். மாமா ஏது மாமா இவ்வளவு பணம்? இதெல்லாம் இந்த குழந்தைங்க படிப்புக்காக என் பென்ஷனை நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தது. இன்னைக்கு உங்க ஆடம்பரத்துக்காக, உங்க கௌரவத்துக்காக இது மொத்தம் போகுது. குழந்தைங்க படிப்பும் எதிர்காலம் தான் முக்கியமே தவிர ஆடம்பரம் இல்லை. தேவையில்லாம மத்தவங்களுக்காக கடன் வாங்கி வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அந்த வாழ்க்கைய நாம வாழக்கூடாது. ஆடம்பரத்துக்காக நாம செலவு பண்ணக்கூடாது. சாரிங்க மாமா, இனிமே நாங்க யாரும் ஆடம்பரமா வாழ மாட்டோம். விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும், அகலக்கால் வைக்க கூடாது. அதுதான் குடும்பம். குடும்பம் என்பது ஒரு கோயில். எல்லோரும் விரலுக்கேத்த வீக்கத்தோட அகலக்கால் வைக்காம வாழ கத்துக்கோங்க. சாரிப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நந்திக்கடல் திசகத்தே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி உனக்கு சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு. ஏறு ஏறு
ஏறு நெஞ்சில் பல்லை கொண்டு ஏறு உன்னை பெண்ணை நின்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடு உயர்ந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆயிரமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையே உனக்காக நீ உதிப்பாயோ உனதாற்றல் உணர்ந்திடுவாய் விடிய ஒன்றை கூறி ஏற்றுவாய் விடியல் ஒன்றை கூறி ஏற்றுவாய் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆயிரமே உன்னை இதற்கே கருவிலே உன்னையே வெற்றி
மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. ஏதுமில்ல ஜாலி, எப்பவும் தான் ஜாலி, கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே, நாங்க தானே ஹீரோ, ஊரை சுத்தும் ரோமியோ. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி மேல வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ. கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி, கம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ. ஆனந்த பூமக பால் மட்டும் இல்லையே, செட்டைக்கெல்லாம் சொந்தக்காரி யார் இந்த தேவத. ஊர் கொஞ்சம் என் மக, நீ எந்த சாமிதான், என்ன பெத்த சின்ன தாயே. வாராயோ தோழி வாராய தோழி, வாவந்து லோட்டியடி. வாலிபா தோழி வயசான தோழி, வாய் விட்டு சீட்டியடி. அன்புக்கு நீ அரிச்சுவடி, அன்னைக்குமே செல்லமடி, மழலையில் நான் சார்ந்தபடி, முதுமையிலும் வேண்டுமடி. ஏ பாட்டி ஏ ஸ்வீட்டி, நீ இன்னும் பியூட்டி ஊட்டியடி. வாராய தோழி வாராய தோழி, வந்து லோட்டியடி. வாலிபா தோழி வயசான தோழி, வாய் விட்டு சீட்டியடி. ஏய் எழுந்துருடா, உன் பேரு என்னடா? என் பேரு மஞ்சுநாதன். சுட்டு கொல்லுங்கடா இவனை. ஏய் உன் பேரு என்னடா? என் பேரு சந்திரமௌலி. சுட்டு தள்ளுங்கடா இவனை. யாரே உன் பேரு என்னடா? ஐ எம் ராமச்சந்திரன். எங்க அப்பா வச்சுங்களே, எங்க அப்பா வச்சுங்களே, எங்க அப்பா எதுவும் செய்யாதீங்க ப்ளீஸ். அப்பா அப்பா எங்க அப்பா எதுவும் செய்யாதீங்க ப்ளீஸ். எனக்கு எங்க அப்பா வேணும், எனக்கு எங்க அப்பா வேணும். அப்பா விடுங்க, அப்பா விடுங்க, அப்பா விடுங்க. அப்பா வேணுமா? உன் பேரு என்னடா? என் பேரு பருத்த. சுட்டு தள்ளுங்கடா இவங்கள. நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, இந்த ஏரியாவை சுத்தி பார்க்க தான் வந்தோம். எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். ஏய் என்ன ஓவரா சீன் போடுற? சுட்டு தள்ளுங்கடா இவங்கள. ஏய் உன் பேர் என்னடா? என் பேர் கேசவன். கேசவனா? கேசவனா? ஓஹோ இந்துவா நீ? போட்டு தள்ளுங்கடா இந்த இந்து நாய. பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத். ஏய் பாகிஸ்தான் பண்டிகளே, எதுக்குடா எங்க இந்தியர்களை சுட்டு தள்ளுறீங்க? ஏய் உன்னை ஏன் சாகடிக்காம விட்டு இருக்குன்னு தெரியுமா? போய் நீ உன் மோடி கிட்ட போய் சொல்லு, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னேன்னு சொல்லு. ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது. சுட்டு தள்ளுங்கடா இவங்கள, சுட்டு தள்ளுங்கடா எல்லாரையும். ஏ பொம்பளைங்களே,
போய் உங்க மோடி கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்றேன்டா, எங்க பாரத பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்றேன்டா, இந்தியர்கள் யாரு இந்தியா யாருன்னு காமிப்பாங்கடா. போடி. Itu another India Desham. Itu Ingaloda Bharat Desham. Ingaloda Prajai Arubaruku Prashana Indralum. Noti Naptetu Godi Pakalum Paraduvam Avarkaluku Sariangan Padillari Kudupum. Bharat Mata ki Jai. Bharat Mata ki Jai. பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத். என்ன ஒரு சந்தோஷம். நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவோம். ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. அதிராட்டமா
இது எங்க பாரத தேசம்டா. நாங்க அமைதியா இருக்கிறதுனால நாங்க கோழைகள் இல்லடா, வீரர்கள். எங்க பாரத தேசம் சனாதனம் விரும்புற ஒரே நாடு, அமைதிய விரும்புற ஒரே நாடு. புரியுதா? நாங்க கோழைகள் இல்ல. எங்க கிட்ட வால் ஆட்டுன ஒட்ட நறுக்கிடுவோம். ஏய் பாகிஸ்தான் பன்றியே, என்னடா சொன்ன நீ? என்ன சொன்ன? என்னுடைய பெண்கள் கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னல. சிந்தூர் ஆபரேஷன்டா இது. நெத்திலேயே சுடுறேன்டா உன்னை. இதுதான் எங்க பாரத மாதாவோட திலகம். சுவாமிஜி, சுவாமிஜி, இது என்ன அறை? இங்கு ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றதே. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இது அனைத்துமே இறைவனுடைய படைப்புகள். என்ன சுவாமிஜி, எதுவா இருந்தாலும் இறைவனின் படைப்பு, இறைவனின் படைப்புன்னே சொல்றீங்க. எல்லாம் கடவுள் படைப்பா? எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னால முடியல சுவாமிஜி. சிரிச்சு சிரிச்சு என் வயிறே புண்ணாயிடும் போல இருக்கு. இதெல்லாம் இறைவன் படைப்பா? சிரிப்பே அடக்க முடியல சுவாமிஜி, சுவாமிஜி. மகனே, ஆணவத்தில் சிரிப்பது அழிவுக்கு அறிகுறி. இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நீ பக்த பிரகலாதன் கதையை கேட்டதில்லையா? அட போங்க சுவாமிஜி, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. அப்படி என்றால் நான் இறைவனை வேண்டி இந்த பொம்மைகளை ஆட வைக்கின்றேன். அப்போது நீ நம்புவாயா? சரிங்க சுவாமிஜி, இறைவன் அனைத்து இடத்திலும் இருப்பான் என்றால் இந்த பொம்மைகள் நடனமாடட்டும், பிறகு நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. பிறந்தது
திருக்கிட்ட தின்னா 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 திருக்கிட்ட தின்னா 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 திந்திருக்கிட்ட தின்னா నాకు திந்திருக்கிட்ட தின்னா தின்னா திந்திருக்கிட்ட தின்னா నాకు திந்திருக்கிட்ட నాకు திந்திருக்கிட்ட నాకు திந்திருக்கிட்ட నాకు திந்திருக்கிட்ட నాకు திந்திருக்கிட்ட திக்கு தாங்க தாங்க தா திக்கு தாங்க தாங்க தா திக்கு தாங்க தாங்க நேற்று என் பாட்டு சுதியும் விலகியதே பாதை சொல்லாமல் விதியும் விலகியதே கால நேரம் சேரவில்லை காதல் ரேகை கையில் இல்லை சாக போனேன் சாகவில்லை மூச்சு உண்டு வாழவில்லை வாய் திறந்தேன் வார்த்தை இல்லை கண் திறந்தேன் பார்வை இல்லை தனிமையே இளமையின் சோதனை இவள் மனம் புரியுமா இது விடுகதை கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் கவிதை கேளுங்கள் நடனம் பாருங்கள் ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் தக்க ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் தக்க ஜகண்ண ஜகண்ண ஜம் ஜம் ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட ஜகட ஜகட தம் தம் தக்க ஜகட ஜகட தம் 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 ஜகட ஜகட தம் தம் தக்க ஜகட ஜகட தம் 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 ஜகட தீம் ததீம் 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 த ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட பாறை மீது பவள மல்லிகை பதியம் போட்டதாரு ஓடும் நீரில் காதல் கடிதம் எழுதி விட்டது யாரு அடுப்பு கூட்டி அவித்த நெல்லை விதைத்து வைத்தது யாரு அலையில் இருந்து உலையில் விழுந்து துடி துடிக்குது மீன் இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு உறவு சலங்கைகள் புது இசை பாட விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இருட்டை கிழிக்கட்டும் இரவின் முடிவில் கனவு பலிக்கட்டும் இருண்டு கிடக்கும் மனமும் வெளுக்கட்டும் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்களாட ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்களாட ஆஹா சுவாமிஜி, இது என்ன அற்புதம்! அனைத்து பொம்மைகளும் ஆடிவிட்டு அழகாக அமர்ந்து விட்டனவே. ஆமாம் சுவாமிஜி, ஒவ்வொரு படைப்பிலும் இறைவன் இருக்கின்றான். இறைவனை வெறும் சிலை என்றோ பொம்மை என்றோ கிண்டல் செய்வது முட்டாள்களின் வார்த்தைகள். உண்மையான பக்தி உடையவன் கடவுளை தூணிலும் காண்பான், துரும்பிலும் காண்பான். இறைவா, சிவனே, என்னுள் இருக்கும் உன்னை நான் அறியவில்லையே. எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கின்றேன். இறைவன் நம்முடனே இருக்கின்றான் என்பதை இப்போது நான் உணர்ந்துவிட்டேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. எல்லாம் இறைவன், எங்கும் இறைவன். எல்லாம் சிவமயம், எங்கும் சிவமயம். இறைவன் நம்முடனே இருக்கின்றான் என்பதை அனைவரும் உணருங்கள். இறைவன் நம்முடனே இருக்கின்றான் என்பதை அனைவரும் உணருங்கள். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.
நாயகனோ நான் அறியேன் மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன் மன்னவன் வந்தானடி. காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்ப்பவன் விழிகளில் நிறைந்தவன் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ. குலதெய்வம்னா என்னப்பா? குலதெய்வம்னா நம்ம பாட்டன் முப்பாட்டன் அவங்களோட பாட்டன் முப்பாட்டன் எல்லோரும் தலைமுறை தலைமுறையா வந்து இங்க சாமி கும்பிடுவாங்க. அவங்க எல்லோரோட மூச்சு காத்தும் இந்த மண்ணிலேயே இந்த சாமியை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அந்த மூச்சு காத்தும் இந்த சாமியும் சேர்ந்ததுதான் நம்ம குலதெய்வம். நமக்கு ஒரு கஷ்டம்னா மனசுக்கு பாரம்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டா நம்ம முன்னோர்கள் காதுல கேட்டு நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க. அதுதான் குலதெய்வம். ஓ சரிங்கப்பா. சின்ன பையா இங்க வாடா. என்னங்கண்ணே? கேண்டா இங்க நின்னுட்டு இருக்க? எங்க குலதெய்வம் கருப்பு சாமியை கும்பிட வந்தண்ணே. அடே முட்டா பயலே, கருப்பு சாமி சிவப்பு சாமின்னு சொல்லிட்டு இருக்க. சாமி எல்லாம் கிடையாதுடா. ஆனா மரியாதையே பேசுங்க. சாமிய மரியாதை இல்லாம பேசக்கூடாது. டேய் இவ்வளவு கவப்படுறியே, சாமியை நீ நேர்ல பாத்திருக்கியடா? அண்ணா உங்களுக்கு மூளை இருக்கா? என்னடா பேசுற பொடி பயலே, உனக்கு அவ்வளவு திமிரா? அட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கண்ணா. ஆமா எனக்கு மூளை இருக்கு. மூளை இல்லாம எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் மூளை இருக்குடா. எங்கண்ணா இருக்கு? மண்டை உள்ளதான்டா இருக்கு. எங்க காமிங்க பாப்போம். என்ன விளையாடுறியா? காமிங்கனா எப்படி காமிக்கிறது? இல்லண்ணா, நான் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் எப்படி நம்புவேன்? உங்களால மூளையை காமிக்க முடியல, அப்போ உங்களுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தமா? நம்மளால காத்த பார்க்க முடியாது, ஆனா சுவாசம் செய்ய முடியும். அது போலத்தான் கடவுளை நம்ம பக்தியால மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களை மாதிரி முட்டாள்தனமா பேசுறவங்க பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? டேய் ஓவரா பேசாத, இவ்வளவு வாய் பேசுறியே. எங்க சாமியை வர சொல்லு. ஆனா இவங்க எல்லாம் இங்க பக்தியோட உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரும் வேண்டாங்கன்னா அந்த கருப்பு சாமியே வந்து ஆசீர்வதிப்பாரு. உண்மையான பக்தியால மட்டும்தானா எல்லாமே முடியும். ஓஹோ அப்படியாடா? சரி ஓகே, அதுவும் பாப்போம். பாப்போம்னா பாப்போம். எங்களோட கருப்பு சாமி இன்னைக்கு வந்து எங்க எல்லோருக்கும் அருள் புரிவாரு. உண்மையான பக்தி ஜெயிக்கும். எங்க பள்ளியே எடுத்துக்குங்க. எங்களோட முருகப்பெருமான் எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்காரு தெரியுமா? அது போல எங்க குலதெய்வமான கருப்பு சாமியும் உண்மையான பக்திக்கு கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கண்ணா. பாருங்க, நல்லா உட்காந்து பாருங்க. தண்ட மேல ஓசை கேட்டு தன்னை மறந்து வரானடா. வந்த கடலும் கொந்தளிக்க முக்குளிச்சு வரானடா. சொண்டி பூத பேய்கள் எல்லாம் மண்டி போட்டு வணங்கி நிக்க வெட்டருவா சொல்லட்டிக்கிட்டு கருப்பு சாமி வரானடா. பதினெட்டாம் படி கருப்பு
கருப்புசாமி சபரிமலையை விட்டு வெளியே வா.
மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சாமி. கருப்பு சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நான் கேவலமானவங்களோட சேர்ந்து புத்தி கெட்டு கடவுளே இல்லைன்னு தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சாமி. என் குடும்பத்தையும் என்னோட கிராமத்து மக்களையும் காப்பாத்துங்க சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க. தலைவா தவ புதல்வா பருகவே தலைவா தவ புதல்வா பருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே தலைவா தவ புதல்வா பருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஐயா, கலைஞர்களுக்காக ஒரு பெரிய கலைக்கூடம் கட்டலாம்னு இருக்கும். நல்ல விஷயமாச்சே. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். முழு செலவையும் நானே ஏத்துக்கிறேன். அது எப்படிங்க ஐயா? கலைக்கூடம் என்பது கலைஞர்களுக்காக கட்டுவது. எல்லாரும் பணம் போட்டு கட்டணும், அப்பதான் அதுக்கு மரியாதை. டேய், என்னடா பேசுற? மடைய நாட்டம் உன்னால முடியுமாடா? நீயே ஒரு சாதாரண கூத்தாடி. உன் கூத்த பார்த்து 5 or 10 தான் போடுவாங்க. அத வச்சு நீ இந்த கலைக்கூடத்தை கட்டிடுவியா? ஐயா, தப்பா பேசாதீங்க. எல்லாமே கடவுளுடைய அனுகிரகம் தான். 5 or 10 எங்களால முடிஞ்சத நாங்க போடுறோம். ஆமாண்டா, உன்கிட்ட 5 or 10 வாங்கி
இந்த கலைக்கூடம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள என் ஆயுசு முடிஞ்சிரும், ஏன் உன் ஆயுசு கூட முடிஞ்சிரும். ஐயா, இப்படி மரியாதை குறைவா பேசாதீங்க. எல்லா கலைஞர்களுக்குள்ளயும் சிவன் இருக்கான். ஏய், என் பொண்ணு ஒரே ஒரு பரதநாட்டியம் ஆடினா போதும், இந்த கலைக்கூடத்துக்கான காசு கொட்டி குவிஞ்சிரும். நீங்க எல்லாம் ரோட்ல ஆடி, கோயில் முன்னாடி ஆடி, தெருவுல ஆடி உங்களுக்கு எப்படா பணம் கிடைக்கும்? சும்மா வெட்டி ஜம்பத்தை காட்டாதீங்கடா. ஐயா, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நாங்க ஏழையா இருக்கலாம், நாங்க ஆடுற கலைகள் உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். எல்லாம் வல்ல சிவன் ஆனந்த கூத்தாடும் நாட்டிய கலைக்கு மட்டும் சொந்தக்காரன் அல்ல, அனைத்து கலைகளுக்கும் சொந்தக்காரன். இத மறந்துடாதீங்க ஐயா. அப்படியா? உன்னோட கலைக்கு சிவபெருமான் சொந்தக்காரன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுங்க ஐயா. நீங்க பூஜை பண்ணி யாருக்கு முன்னாடி ஆடுறீங்களோ அந்த நடராஜரே மயானத்துல உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு ஆடினவர் தான். நாங்க எல்லா கலைஞர்களும் வேண்டி ஆடினா சிவபெருமான் மழையாக வந்து எங்களுக்கு அருள் புரிவார். அப்ப நீங்க நம்புறீங்களா? எல்லா கலைஞர்களுக்குள்ளவும் சிவபெருமான் இருக்கிறான், எல்லா கலைகளையும் சிவபெருமான் ரசிப்பான் என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சிவபெருமானே மழையாக வாருங்கள், மழையாக வாருங்கள். பகவானே மழையாக வந்து இந்த கலைஞனை வாழ்த்துங்கள். சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாகிறே. விழியே விழியே இமையை தீயும் போதும்
மழைக்காகத்தான் போகும் அட கலைக்காகத்தான் நீயும் இது கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லும் தலை சுற்றும் பூமியை வெல்லும் இது அப்பன் சொல்லியே சொல்லும் மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான் புலிகள் வாழ்வது ஏது அட பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வதேது அடையோடு கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 மலார கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க என்ன ஆடாம ஆடி வச்சது வணக்கம்ங்க என் காலுக்கு சிலங்கிட்ட காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நமக்கு கடந்து வெல்லும் வரைக்கும் நீ உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் ஐயாது நிற்காது ஒரு போதும் நான் ரொம்ப ஆணவத்துல பேசிட்டேன். என் ஆணவத்தை அடக்க அந்த சிவபெருமானே மடையாக வந்து காட்சி தந்துட்டாரே, என் ஆணவத்தை அடிச்சுட்டாரே. ஒவ்வொரு கலைகளுக்குள்ளும் சிவபெருமான் இருக்கின்றான். சிவபெருமான் அனுகிரகம் இல்லாமல் எந்த கலைஞரும் ஆட முடியாது. சிவபெருமானின் அனுகிரகம் இல்லாமல் எந்த கலையும் கிடையாது. கலைஞன் உள்ளிருப்பவன் சிவன். சிவனின் வடிவமே கலைஞன். எல்லோரும் கலைஞனை மதியுங்கள், கலைஞனை மதியுங்கள். உண்மையான பக்தியோடு வேண்டினால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை அனைவரும் உணருங்கள். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.